ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு பாடம் 4 பயிற்சி 4.2ல் 11வது கணக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டின் எனக்கு தந்திருக்காங்கன்னு பார்க்குறோம். PQ = 4.5 சென்டிமீட்டர், கோணம் R = 35 டிகிரி மற்றும் உச்சி ஆறிலிருந்து வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளம் RG = 6 சென்டிமீட்டர் என அமையுமாறு முக்கோணம் PQR வரைக. இதுதான் கொஸ்டின் தந்திருக்காங்க. சரி, என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் தந்திருக்கிறாங்க? PQ வந்து 4.5 சென்டிமீட்டர் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. கோணம் R வந்து 35 டிகிரி எடுத்து கோணம் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நடுக்கோட்டின் நீளம் வந்து RG = 6 சென்டிமீட்டர் எடுத்து முக்கோணம் வரைய சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ உதவிப்படம் வரைய போகிறோம். உதவிப்படம் ஒன்றில் ஒரு சின்ன முக்கோணத்தை வரைஞ்சா போதும். உதவிப்படம் ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிறோம். நடுக்கோட்டு நீளம் தானால நடுக்கோடு போடணும். சரியா, சென்டராக ஒரு கோடு போட்டுக்கணும். PQR இங்கே வந்து G. PQ வந்து எத்தனை சென்டிமீட்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க? 4.5 சென்டிமீட்டர். கோணம் R வந்து எத்தனை டிகிரி எடுக்க சொல்லியிருக்கிறாங்க? 35 டிகிரி. RG வந்து நடுக்கோட்டு நீளம் எத்தனை சென்டிமீட்டர் தந்திருக்கிறாங்க? 6 சென்டிமீட்டர். சரியா, இப்போ உதவிப்படம் வரைஞ்சாச்சு. இன்னும் உண்மைப்படம் வரைய போகிறோம். உண்மைப்படம் வரையறதுக்கு PQ வந்து எத்தனை சென்டிமீட்டர் எடுக்கலாம்? எடுத்து நேர்கோடு வரையணும். 4.5 சென்டிமீட்டர் எடுத்து நேர்கோடு வரைகிறோம். நாலு 5 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. வந்து PQ 4.5 சென்டிமீட்டர். இப்போ ஆறிலேருந்து 35 டிகிரி எடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஆறில் வச்சு நம்மளுக்கு அங்கே மேலே என்ன நம்ம வரையலை, அதனால் அதில் வச்சு எடுக்க முடியாது. அதில் Pயில் வச்சு கீழே தலைகீழே வச்சு பாகைவினையை வச்சு 35 டிகிரி எடுக்க போகிறோம். சரியா, 35 டிகிரி எல்லாத்துக்கும் டவுட் வரும், எந்த இதுலேருந்து எடுக்கணும் அப்படின்ட்டு. 35 டிகிரி வந்து வலது பக்கமாக எடுக்கணும், ஏன்னா அது குறுங்கோணம். சரியா, 35 டிகிரி வந்து குறுங்கோணமாக இருக்கிறதுனால வலது பக்கத்துலேருந்து நம்ம எடுக்கணும். சரியா, இப்போ 30க்கும் 40 டிகிரிக்கும் இடையில 5வது கோட்டில் தான் 35 டிகிரி வரும். நான் மார்க் பண்ணிட்டேன். இனி அதை நேர்கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து ஈன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இனி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, புதுசாக ஒரு கோடு வரைஞ்சிருக்கிறோமா, அந்த கோட்டில் பாகைமணி அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு 90 டிகிரி எடுக்கணும். மேலே வந்து கரெக்டாக செங்கோணம் மட்டும் எடுக்கணும். 90 டிகிரி எடுத்துருக்கிறேன். இப்போ அதையும் நேர்கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து Fன்னு நேம் கொடுக்குறேன். இனி அடுத்து மையக்குத்து கோடு வரையணும். Pக்கும் Qக்கும் மையக்குத்து கோடு வரைய போகிறோம். மையக்குத்து கோடு ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும். பாதிக்கு மேலே அளவு எடுத்து Pயில் வச்சு மேலே ஒரு வில் வெட்டிக்கணும், இது கீழே ஒரு வில் வெட்டிக்கணும். இது Qவில் அளவு மாற்றக்கூடாது, அளவு மாற்றாமல் மேலே ஒரு வில் வெட்டிக்கணும், கீழேயும் ஒரு வில் வெட்டிக்கணும். சரி, இப்போ ரெண்டும் அந்த வில்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல வச்சு ஒரு நேர் கோடு ஸ்ட்ரைட்டாக கோடு வரைய போகிறோம். இதுதான் மையக்குத்து கோடு. மையக்குத்து கோடு வரைஞ்சிட்டேன். இனி மையக்குத்து கோடும் இந்த 90 டிகிரி எடுத்திருக்க அந்த கோடும் ஜாயின் பண்ணியிருக்க இடத்த வந்து ஓன்னு மார்க் பண்ணிக்கணும். சரி, ரெண்டு கோடும் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ஓன் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த ஓவையும் பியையும் ஆரமாக வச்சு வட்டம் வரையணும். ஓக்கும் பிக்கும் ஆரமாக வச்சு வட்டம் வரையணும். அது கரெக்டாக Qலையும் ஜாயின் பண்ணியிருக்கணும். சரியா, இந்த வட்டம் வரைஞ்சிட்டேன். Pலையும் ஜாயின் பண்ணியிருக்கு, அதே இது Qலையும் ஜாயின் பண்ணியிருக்குது. சரியா, இனி அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா, நடுக்கோட்டின் நீளம். சரி, நடுக்கோட்டின் நீளம் இதுதான் மையக்குத்து கோடுக்கு. இதை வந்து ஜீன் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த கோடு ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து ஜீன் மார்க் பண்ணிக்கிறோம். நடுக்கோட்டின் நீளம் வந்து 6 சென்டிமீட்டர் தந்திருக்கிறாங்க. சரியா, நடுக்கோட்டு நீளம் எத்தனை சென்டிமீட்டர் தந்திருக்கிறாங்க? 6 சென்டிமீட்டர். இப்போ 6 சென்டிமீட்டர் எடுத்து நடுக்கோட்டு நீளம் வரைய போகிறோம். 6 சென்டிமீட்டர் நான் அளந்துட்டேன். இந்த Gயில் வச்சு தான் நம்ம நடுக்கோட்டு நீளம் வரையணும். ஏன்னா ஆருக்கும் Gக்கு தான் நமக்கு 6 சென்டிமீட்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க. Gயில் வச்சு இந்த வட்டத்தை 2 பக்கமும் வில் வெட்டிக்கணும். சரியா, வட்டத்துக்கு 2 பக்கமும் வில் வெட்டிக்கணும். இதுதான் நடுக்கோடு. சரியா, வட்டத்துக்கு 2 பக்கமும்
வில் வெட்டியிருக்கிறோம். இனி வந்து கோடுகளெல்லாம் ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு நேம் கொடுக்குறோம் ஆர், இதுக்கு வந்து எஸ் நேம் கொடுக்குறோம். ஆரையும் பியையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஆரையும் கியூஐயும் ஜாயின் பண்ணிக்கணும். ஆரைக்கும் ஜிக்கு வந்து டாட்டட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்ம 6 சென்டிமீட்டர் எடுத்துதான் வில் வெட்டி இருக்கிறோம். அதில் எழுதிக்கிறோம் 6 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு பிக்யூஆர் வந்து தேவையான முக்கோணமாக வரைஞ்சிட்டோம். சரியா? இப்போ இதோட இந்த கணக்கு முடிஞ்சிடுச்சு. வரைமுறை வந்து நீங்கள் ஓனாக எப்படி வந்து வரைஞ்சிருக்கீங்களோ அந்த ஓன் வேர்ட்ஸில் வரைமுறை எழுதிக்கோங்க. சரியா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.